பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, விண்ணகத்திற்கு சுதந்திரவாளியான எளியோரின் இரத்தினமான புனித அசிசி பிரான்சிஸை பின்பற்றி ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தை பாட்டில் உறுதியாக இருந்த எண்ணற்ற ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவரான நம் பாதுகாவலர், புதுமை வள்ளல் புனித பதுவை அந்தோனியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ உலகின் பல்வேறு பகுதிகளில் சிதறுண்டு நாம் வாழ்ந்தாலும் ஆராதனை டிவி வழியாக இதோ நம்மை புனித அந்தோனியார் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்த்திருக்கிறார் என்கிற மகிழ்வோடு ஆராதனை டிவி வலையொளிதளம் வழியாக நம் இல்லத்தில் பிரசன்னமாக இருக்கிற புனித பதுவை அந்தோனியாரை அவருடைய திருச்சுருவத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் உள்ளத்தின் ஏக்க பெருமூச்சுகளை, சிறப்பு வேண்டுதல்களை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட பிள்ளைகளை இதோ புனித பதுவை அந்தோனியாரின் பாதத்தில் அமைதியாய் நினைவு கூர்ந்து அருள் வேண்டுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென்.
இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நம்மையே அர்ப்பணிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, மனிதர்கள் ஆளும்படியாய் உலகத்தின் பல்வேறு படைப்புகளையெல்லாம் படைத்து நல்லதென கண்டவர், வார்த்தை மனு உருவானவர், நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் உள்ளத்தை தன் வல்லமையால் நிறைத்தவர். புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து புனிதரின் திரு உருவத்திற்கு முன்பாக கையேந்து நிற்கிற தங்கள் மனங்களை ஏறெடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலையை அருள்பவர், வேண்டுதல்களை கேட்கிறவர், கதறலை கேட்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். இதோ நற்கருணை ஆண்டவராக, சாவின் கட்டுக்களை உடைத்தெறிந்தவராக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று நம் ஒவ்வொருவரும் ஏதோ அவருடைய அமைதியால் நிரப்பப்படும்படியாக நம் இல்லத்தில் பிரசன்னமாகி இருக்கிற ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொலிதளம் வழியாக நம் உள்ளத்திற்குள்ளே ஊடுருவி செல்லுகிற ஆண்டவராக, பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக நம்மையே நாம் அவரோடு ஒன்றித்திருக்கும்படி கையளிப்போம். திருப்பாடல் 49 இப்படியான அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. மக்கள் இனங்களே, அனைவரும் இதை கேளுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் உயர்வான சிந்தனை ஒன்றை பதிவு செய்கிறார். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வப் பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகிறார்.
உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? பிரியமானவர்களே, தம்மை மதியீனமாக நம்பியிருப்போ, தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோ, பலியாடுகளைப் போல சாவுக்கென்று அவர்கள் குறிக்கப்பட்டுள்ளார்கள் என்று எச்சரிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. இதோ எல்லாருக்கும் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற கடவுள். ஆனால் எங்கே இருப்பவர் இல்லாதவர் என்கிற இந்த பேதம், வேறுபாடு அதிகமாகிக் கொண்டே இருக்கிற ஒரு நிலையை நாம் மட்டுமல்ல, படைத்த இறைவனும் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் வறுமை நிலையில் வாழ்ந்தோர் அவர்களிடையே யாருமே இல்லை என்று தொடக்க கால கிறித்தவ சமூகத்தை பற்றி திருத்தூதர்கள் பணி புத்தகம் சொல்ல நாம் கேட்கவிருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, உண்மையிலேயே இந்த இயேசுவின் இந்த நற்கருணை ஆண்டவரினுடைய உடனிருப்பை, உயிர்ப்பின் வல்லமையை, அவருடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்பது உண்மை என்றால், நிச்சயமாக நம்மால் நம்மிடம் இருப்பதை பகிராமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கு எனக்கு எனக்கு என்று பலரும் பிறருக்குரியதை பதுக்கிக் கொள்வதால் தான், தேவைக்கு அதிகமாக சொத்துக்களை திரட்டிக் கொள்வதால் தான் இந்த நகரிக உலகத்திலும் வறுமை தாண்டவமாடுகிறது. செரிக்கல என்று இன்றைக்கு நடைபயணம் மேற்கொள்ளுகிற பலருக்கு மத்தியில் உணவில்லையே என்று பஞ்சத்தினால், பட்டினியினால், வறுமையினால் இன்றைக்கு பசியோடு இருக்கக்கூடிய, பட்டினியோடு உறங்கச் செல்ல இருக்கிற பல மனிதர்களை இந்தியாவில் பார்க்கிறோம். உலகின் பல நாடுகளில் நாம் பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலே எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற எந்த கடவுளை, கடவுளின் மகனாகிய இயேசுவை உற்று நோக்குகிற நாம் அனைவரும் அனைத்தும் பெற்று வாழ்வதில் நானும் என் பங்கினை செய்ய வேண்டும் என்கிற தாழ்ச்சியான உணர்வை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக, வறுமையில் வாடுகிற பலரது கேள்வியை இதோ இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய இவ்வேளையிலே ஆண்டவரிடத்தில் நாமும் நம்மை கையளித்து இந்த கேள்விகள் வழியாக இறைவனை நோக்கி நம் உள்ளத்தை உயர்த்துவோம். இறைவனின் இரக்கம் நிறைந்த இதயத்திலிருந்து நம்பிக்கையோடு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் உண்டு. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை வறுமையில், இயலாமையில், ஏழ்மையில் நடைபிணமாக வாழ்கிற பிள்ளைகளை எல்லாம் இயேசுவின் பாதம் ஒப்புக்கொடுப்போமா? ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும் என்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும் என்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். உழைக்கும் ஜனங்கயாம் இளைத்தல் நியாயமோ, உழைக்கும் ஜனங்கள் யாம் இளைத்தல் நியாயமோ. ஆண்டவனே ஆண்டவனே
வரவேனோ என்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணோ. நித்த நித்த உழைச்சாத்தான் கூலு சாமியோ, அது கிடைக்கலன்னா ஈர துணி வேணு சாமியோ. நித்த நித்த உழைச்சாத்தான் கூலு சாமியோ, அது கிடைக்கலன்னா ஈர துணி வேணு சாமியோ. குனிஞ்சு குனிஞ்சு முதுகு கூட கூணல் சாமியோ, குனிஞ்சு குனிஞ்சு முதுகு கூட கூணல் சாமியோ. அத நிமித்தனு நான் என்ன வழி சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ. விதி முடிஞ்சு வழி வருமோ தெரியல சாமி, புது வழிக்கு நேரம் வருமா தெரியல சாமி. விதி முடிஞ்சு வழி வருமோ புரியல சாமி, புது வழிக்கு நேரம் வருமா தெரியல சாமி. உழைக்கும் ஜனங்கள் யாம் இளைத்தல் நியாயமோ, உழைக்கும் ஜனங்கள் யாம் இளைத்தல் நியாயமோ. ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும் என்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். முத்து முத்தா வேர்வ துளி பாரு சாமியோ, அதன் நெல்மணியா மாத்தினது யாரு சாமியோ. முத்து முத்தா வேர்வ துளி பாரு சாமியோ, அதன் நெல்மணியா மாத்தினது யாரு சாமியோ. அறுத்த நெல்லு ஐயா வீடு போகுது சாமியோ, அறுத்த நெல்லு ஐயா வீடு போகுது சாமியோ. ஆனா எங்களுக்கு என்ன வழி சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ. விதி முடிஞ்சு வழி வருமோ புரியல சாமி, புது வழிக்கு நேரம் வருமா தெரியல சாமி. விதி முடிஞ்சு வழி வருமோ புரியல சாமி, புது வழிக்கு நேரம் வருமா தெரியல சாமி. ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும் என்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும் என்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். உழைக்கும் ஜனங்கள் யாம் இளைத்தல் நியாயமோ, உழைக்கும் ஜனங்கள் யாம் இளைத்தல் நியாயமோ. பிரியமான பிள்ளைகளே, செல்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வயிறே எங்கள் தெய்வம் என்று வாழ்கிற பிள்ளைகள் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து கொண்டு போவதில்லை. அவர்கள் தேடி திரட்டி வைத்த செல்வமும் அவர்களை பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கையில் வாழ்ந்தாயா, என்ன வாழ்க்கை, ஆசி பெற்றவர்கள் என்று கருதப்பட்டாலும் இதோ
அனைத்தையும் அனைவருக்காக படைத்திருக்கிறவர். நன்மையை நாடினவர்கள் என்று மனிதர்களால் புகழப்பட்டாலும் நிச்சயமாக அவர்கள் தங்கள் மேன்மையில் நிலைத்திருக்கவே முடியாது. விலங்குகளைப் போல மாண்டழிவர் என்று திருப்பாடல் 49 நிறைவு வசனமாக இருக்கிற 20 வெளிப்படுத்தப்பட்டுள்ளதைப் போலவே இதோ யார் உண்மையான நிறைவை நமக்கு கொடுக்கிறவர்? உணர்வை உள்ளுக்குள் கொண்ட பிள்ளைகளாக, தேடலை மனதில் வைத்த பிள்ளைகளாக, நிறைவும் நிம்மதியும் உண்மையான மகிழ்ச்சியும் இந்த இயேசுவால்தான் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிற புனிதர் இயேசுவின் சாட்சி புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு நம்மை இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஏழ்மை நிலைகள் மாறும்படியாக, வறுமை நிலைகள் மறைந்தொழியும்படியாக, இந்த ஏழ்மையும் வறுமையும் இந்த சமூகத்திலே நிலைத்திருக்கும்படியாக கேவலமான ஆட்சியை முன்வைக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இதோ கடவுளின் ஞானம் நிறைவாய் கிடைக்கப் பெறும்படியாக நம் தேசத்தை வறுமையில் உழலக்கூடிய, பட்டினியால் சாகக்கூடிய பிள்ளைகள் வாழக்கூடிய எல்லா உலகத்தின் பகுதிகளையும் ஆண்டவரின் இரக்கத்திற்கு முன்பாக ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒளி உண்டாகட்டும், வானங்கள் மேகங்கள் உண்டாகட்டும், நீர்த்திரள் உண்டாகட்டும், உயிரினங்கள் உண்டாகட்டும் என்று வார்த்தையால் ஒவ்வொன்றையும் மனிதர்களாக எங்களுக்காக படைத்தவர். எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நல்லதென கண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இதோ இந்த மனிதர்களை உலகத்திற்கு அடிமையாக்கின, கவர்ச்சிக்கு அடிமையாக்கின, சாவுக்கு அடிமையாக்கின அத்துணை கட்டுக்களிலிருந்து மீட்கின்றவராக வார்த்தை மனுபுருவாகி எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக நொறுக்கப்படுகிறவராக, காயப்படுகிறவராக, மரணித்து போகிறவராக தம்மையே கையளித்து வல்லமையோடு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவராக இதோ இதமானுடம் தேடிக்கொண்டிருக்கிற அமைதி, ஆசி உரித்தாகுக என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் வழங்குபவராக இதோ எங்கள் முன்பாக நற்கருணையில் வீற்றிருப்பவரே, ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் வழியாக புனித அந்தோணியாரின் பெயரால் எங்களை எல்லாம் ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறவரே, நன்றி அப்பா. நல்லவரே, புனித அந்தோணியாரின் பரிந்துரையினாலே பல நன்மைகளால் நாங்கள் நிரப்பப்படும்படியாய் செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளை பெரும் உபத்திரவங்களுக்கு உள்ளாக்கின நோயின் கட்டுக்களிலிருந்து, வலி வேதனைகளிலிருந்து, நடக்க முடியாத நிலைகளிலிருந்து, தூங்க முடியாத உபத்திரவங்களிலிருந்து, மருந்தும் மாத்திரைகளும் மருத்துவர்களும் முயற்சித்தும் கூட நலம் பெற முடியாத நிலைகளை இதோ நீர் உடைய அற்புதமான பரிவிரக்கத்தால் உம் பிள்ளைகள் நலம் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகள் மகிழ்ச்சியை உள்ளத்திற்குள்ளே அனுபவிக்கும்படியாய் செய்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளை கட்டி போட்டிருந்த சாவின் கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறியும்படியான வல்லமையை உம் பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, உம் பிள்ளைகளுக்கு இலைப்பாற்றியை தந்து
உம் பிள்ளைகள் இன்னும் வலிமையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள, இவள் வாழவே கூடாது, இந்த குடும்பம் உருப்பிடவே கூடாது என்று கங்கணம் கட்டி நிற்கிற சாப கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிகிறவராக உம் பிள்ளைகளோடு பயணிக்கிற உம் வாழ்வின் பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தப்படும். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்க இருக்கிற நற்செய்தி வழியாக நாங்கள் ஆவியினாலே நீரினாலே மறுபிறப்படையக்கூடிய பிள்ளைகளாய், உம்முடைய மாபெரும் இரக்கத்தை உள்ளத்திற்குள்ளே அனுபவிக்கிற பிள்ளைகளாய், அந்த இரக்கத்தின் தூதுவர்களாக எங்கள் சமூகத்திலே யார் யாருக்கெல்லாம் உமது இரக்கம் தேவையோ அவர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் அழைப்பை கொடுத்தரே. உமக்கான சாட்சியாக வாழ்ந்த புனித பதுவை அந்தோணியாரின் பாதுகாவலில் வாழ்கிற பிள்ளைகள் நாங்கள், அவருடைய பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள், உதட்டினால் அல்ல உள்ளத்தினாலும் வாழ்க்கையினாலும் புனிதரை போல உமக்கு உண்மையுள்ள பிள்ளையாக வாழ எங்களை அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த நாளில் திருத்தூதர்கள் பணி நூலில் நாங்கள் வாசிக்க இருக்கிற அந்த முதல் கிறித்தவ சமூகத்தின் வாழ்க்கையைப் போலவே எங்கள் மத்தியிலே வறுமையில் வாழக்கூடியவர், ஏழ்மையில் இருக்கக்கூடியவர், பசியோடு பட்டினியோடு படுக்க போகிறவர் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கையை நாங்கள் எங்கள் குடும்பத்திலே சமூகத்திலே வாழும்படியான ஒரு அழைப்பை நீ கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, பலகீனர்கள் நாங்கள், பாபிகள் நாங்கள், சுயநலம் உள்ளவர்கள். நீர் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் என்று கொடுத்திருந்தாலும் இல்ல, இது எனக்கு மட்டுமே, எங்களுக்கு மட்டுமே என்று சுயநலத்தோடு சிந்தித்த பிள்ளைகளால், பிறர் நலனை குறித்து பிறர் அன்பை குறித்து சிறிதும் அக்கறையில்லாத பிள்ளைகளாக பலரும் பட்டினியோடு படுக்கைக்கு செல்ல, பலருடைய வாழ்வு இன்றைக்கு வறுமையிலே தாண்டவமாட அழிவின் நிலைகளுக்குள்ளே செல்ல எங்களுடைய சுயநலம், எங்கள் ஆட்சியாளர்களுடைய சரியான வழிநடத்துதல் இல்லாமை, சரியான திட்டங்கள் வகுக்காமை காரணங்களாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இதோ பாவிகளாகி எங்களை, பலகீனர்களாகி எங்களை, பிறர் அன்பு சிறிதும் இல்லாத எங்களை உடைய பரிவிரக்கத்திற்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறோம். சரியான வகையிலே திட்டங்களை வகுக்காமல் காசு இருப்பவர்களிடம் காசு இன்னும் அதிகமாய் சேரும்படியாக, வறுமையில் ஏழ்மையில் வாழ்கிறவர்கள் இன்னும் கொடூரமான வறுமைக்கும் ஏழ்மைக்கும் தள்ளப்படும்படியான நிலைகளை இதோ இந்த சமூகத்திலே தக்க வைக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் தவறான போக்குகளுக்காக மனம் வருந்தி இதோ எங்கள் தேசத்தின் உலக நாடுகளின் ஆட்சியாளர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளாக எங்களை மகிழ்ச்சியிலே வாழ விடாமல், உடைய பாதுகாக்கிற அந்த பிரசன்னத்திற்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்க விடாமல், பயத்திலேயே வைத்திருக்கிற பிள்ளைகளாக, அச்சத்திலேயே வைத்திருக்கிற பிள்ளைகளாக, அது இல்லை இது இல்லை என்று உமை நோக்கி கேள்விகளை எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிற இந்த உலகத்தினுடைய ஏதேச்சதிகார மனநிலைகளை எல்லாம் இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்தையும் படைத்தவர் நீர், அனைத்தையும் ஆள்பவர் நீர் என்கிற அந்த ஆழமான உண்மையை இந்த நாளிலே நாங்கள் உணரும்படியாக, உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்கள் உடைக்கப்படும்படியாக இயேசுவே உம்முடைய வல்லமை உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்களுடைய மாநிலத்தில், அண்டை மாநிலங்களிலே இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற, நடக்கவிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உண்மையிலேயே மக்களின் நலனை முன்னிறுத்தக்கூடிய, மக்களின் மேம்பாட்டிற்காக உழைக்கக்கூடிய, வறுமையை இந்த சமூகத்திலிருந்து விரட்டக்கூடிய, ஏழ்மையை போக்கக்கூடிய நல்ல அரசுகள், நல்ல ஆட்சியாளர்கள் எங்கள் மத்தியிலே எங்களை கொண்டே நீர் எழுப்பும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தை தாரும் இயேசுவே. நற்கருணை ஆண்டவரே, இதோ புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு மனக்கவலைகளை சுமந்த பிள்ளைகளாக தங்கள் வாழ்வை அழிவின் நிலைகளில், அழிவின் கட்டுண்ட நிலைகளில் வைத்திருக்கிற எல்லா வகையான பிடிகளிலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்படும்படியாக இயேசுவே எங்கள் மேல் இறங்கும், இயேசுவே எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கும் என்று கைகூப்பி மை நோக்கி கண்ணீரோடு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் உடைய வாழ்வென்கிற கொடை வல்லமையாய் பொழியப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளை வாட்டி கொண்டிருக்கிற மனக்கவலைகள், எனக்கு இந்த வயது வைந்தும் இன்னும் ஒரு மனவாழ்வு மனத்துணை அமையவில்லையே, திருமணம் முடித்து இத்தனை ஆண்டுகளாகியும் இயேசுவே எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே,
இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எத்தனையோ வேலை வாய்ப்புகளுக்காக நேர்முக தேர்வுக்காக சென்றிருக்கிறேன், நல்ல ஒரு வேலை கிடைக்கல, கிடைச்சாலும் மன நிம்மதி இல்லை, பாதுகாப்பில்லாத ஒரு பணித்தல சூழல் என்று மை நோக்கி தங்களுடைய ஆற்றாமையை தங்களுடைய அழுகுரலை ஒப்புக் கொடுத்து, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், இயேசுவே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தருளும், இயேசுவே நாங்கள் தொடங்கி தடைகளால் இன்றைக்கு அடைபட்டு நிற்கிற நிலைகளை எல்லாம் மாற்றி அந்த செயல்பாடுகளை பூரணமாய் நீர் அமைத்து கொடும் என்று உம்மை நோக்கி ஒப்புக் கொடுக்கிற உன் பிள்ளைகளுக்கு நீர்தாமே காலம் தாழ்த்தாது விரைந்து உன் பிள்ளைகளுக்கு அமைதியை தந்து உன் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளுகிற எல்லா தடைகளையும் துணிவோடி எதிர்த்து நின்று வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக உன் பிள்ளைகளை கொண்டு நீரே செயல்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிறருக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழாதபடிக்கு உடைய பிள்ளைகளை கூனி குறுகச் செய்திருக்கிற எல்லா சமூக அழுத்தங்களிலிருந்தும் தாழ்வு மனப்பான்மைகளிலிருந்தும் அச்சத்தின் அலகையின் பிடிகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற உடல் மன நோயின் கட்டுக்களிலிருந்தும் புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக இதோ இந்த நாளிலே உன் பிள்ளைகளுக்கு பரிபூரண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடு. நீர் எம்மை காண்பதற்காய் நன்றி. உடைய இரக்கத்தின் பார்வை எங்கள் உள்ளத்தை ஊடுருவி வருவதற்காய் நன்றி. புனித அந்தோனியாரின் அருட்காவலுக்குள்ளே எங்களை இந்த ஆராதனை வலையொலி தளத்திற்குள்ளே தங்களை கையளித்து அந்தோனியாரே என்று வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ இந்த திருப்பணியை உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொண்டு செல்ல அல்லும் பகலும் தங்களையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஆராதனை டிவியினுடைய உழைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் எல்லா நன்மைகளாலும் நிறைத்து உடல் உள்ள சுகம் தந்து இன்னும் உயர்வுக்கும் சிறப்புக்கும் உடைய பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த கோடை வெயிலினுடைய தாக்குதல் உன் பிள்ளைகளின் உடலை பாதிக்காத வண்ணம் அவ்வப்போது நல்ல மழையை பெய்வித்து உடைய பிள்ளைகளுக்கு குளிர்ச்சியான நிலைகளை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, உன் பிள்ளைகள் இந்த கோடை வெப்பத்தினாலே எந்த ஒரு பெருந்தொற்றுக்கும் நோய் தொற்றுக்கும் உள்ளாகாமல் உடைய பிள்ளைகளை உடைய பாதுகாப்பிலே வைத்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரி வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை
இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, பகிர்ந்து வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்கிற வருகை பாடலின் சிந்தனையோடு தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்காக இதோ ஆராதனை டிவி என்னும் இந்த வலையொளிதளம் வழியாக புனித அந்தோணியாரின் பெயரால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், புனிதரின் பரிந்துரை வழியாக நம் வேண்டுதல்கள் கேட்கப்படவும் நாம் இந்த திருப்பலியில் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக கூடி வந்திருக்கிறோம். யாருக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறதோ அந்த நபர்கள் வேண்டுகிற தேவைகளுக்கு இறைவன் இரக்கம் காட்டும்படியாக ஜெபிப்போம். பலரையும் இந்த ஆராதனை டிவி என்கிற இந்த தலம் சென்றடையும்படியாகவும் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆராதனை டிவிக்காக உழைக்கக்கூடிய அன்பர்களினுடைய உடல் உள்ள நலனுக்காக
அவர்தம் வாழ்வின் தேடல்கள் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டவிருக்கிற வறுமையில் ஏழ்மையில் வாழக்கூடிய ஒருவர் கூட தொடக்க கால கிறித்தவ சமூகத்தில் இல்லை என்கிற அந்த ஒரு சிறப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய நாடுகளில் பிரதிபலிக்க நம்மை கொண்டு இறைவன் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நம்மை ஆண்டவரின் வல்லமையான கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்று கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 32 தொடங்கி 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும். பர்னபா என்னும் பெயரை கொண்டிருந்தவர். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து
திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 93 பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கட்சியாய் கொண்டுள்ளார். ஆண்டவர் வல்லமையை கட்சியாய் கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது என்றென்றும் அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் என்றென்றும் தொன்று தொட்டே நிலை துள்ளி. ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 3 7 தொடங்கி 15 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து,
இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. எப்படிப்பட்ட இறை பராமரிப்பை உணர்ந்த தொடக்ககால கிறித்தவ திரு அவையின் சாட்சிய வாழ்க்கையின் பதிவுதான் நாம் இப்போது இந்த கேட்ட வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அகில உலகின் மனசாட்சியை உறுத்தி கொண்டிருக்கிற ஒரே ஒரு குற்ற உணர்வு மக்களின் வறுமை. அன்று கடவுள் உலகத்தை படைத்தபோது அனைத்தையும் நல்லதென கண்டார். மனிதருக்கு அனைத்தையும் உடைமையாக்கி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமாக தொடக்க நூல் பதிவு செய்திருக்கிறது. இணைச்சட்ட புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும் என்பது இஸ்ரேல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. மனிதரை வாட்டி வதைக்கின்ற வறுமை, ஏழ்மை, இவற்றிலிருந்து தொடங்கக்கூடிய பல்வேறு சீரழிவின் நிலைகள் இறைவன் விரும்பாதவையாக இருக்கிறது. இயேசுவே இந்த உலகத்தில் தோன்றி ஏழை எளிய மக்களுக்காக எப்படி ஒருவர் தன்னை கையளிக்க முடியும், கையளிக்க வேண்டும் என்பதை நமக்கு போதனையாக அல்ல, வாழ்வாகவே விட்டு சென்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இயேசுவின் இறையாட்சி கனவு நனவாவதில் இல்லாரே இல்லை என்ற நிலை உருவாவதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? குறுமடத்தில் படித்தபோது அடிக்கடி இந்த பாடல் வரிகளை நாங்கள் பாடுவோம். ஆனால் குறுமடத்தில் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. 3 வேளையும் நல்லா தான் சோறு போட்டாங்க. ஆனாலும் பணித்தலங்களுக்கு, களப்பணி அனுபவங்களுக்கு, வார இறுதி பணிகளுக்கு சென்று வருகிற போது ஏழை எளிய மக்களோடு தோழமை பாராட்டி அவர்களின் இல்லங்களை சந்தித்து அவர்களின் கஷ்டங்களை தெரிந்து வருகிற போது, வழிபாட்டில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிற போது இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். ரொம்ப உண்மையிலேயே கடவுளின் உணர்வை,
இறையாட்சியின் விழுமியங்களை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் வரிகள். காலம் மலராதோ இறைவா, கவலை மறையாதோ, கண்ணீரும் அழுகையெல்லாம் புரட்சி கனலாக வெடிக்காதோ, கனவெல்லாம் நனவாகுமோ, கனவெல்லாம் நனவாகுமோ, காலம் மலராதோ இறைவா, கவலை மறையாதோ. எல்லார்க்கும் எல்லாம் என்று உலகில் எல்லாமே படைத்தாயே, இல்லாரே இல்லை என்ற நியதி இதமாக வகுத்தாயே, விண்ணை முட்டும் எழில் மாளிகை, மண்ணை முட்டும் சிறு கூரைகள், ஏன் இந்த பெரும் பேதங்கள், நீயே ஏற்காத பெரும் பேதங்கள், காலம் மலராதோ இறைவா, கவலை மறையாதோ, சமத்துவம் மலரும் என்றே நீயும் உலகெங்கும் சொல்லி வைத்தாய், அன்புகள் மலரும் என்றே அன்று சிலுவையில் தொங்கி நின்றாய், உரிமைகளோ சிறையானதே, வறுமை ஒன்றே வளமானதே, ஏன் இந்த நிலையானதோ, உன் சொல்லாலே இனி மாறுமோ, காலம் மலராதோ இறைவா, கவலை மறையாதோ. ஆம் பிரியமானவர்களே, பொய் கூறுகிற அரசியல்வாதிகள், நாளும் தடுமாறுகிற ஆட்சியாளர்கள், விலை போகின்ற நீதிக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளுகிறவர்கள், இந்த மானுடத்திற்கு எப்போதும் ஆபத்தை கேட்டினையே கொண்டு வருகிற ஆட்சியாளர்களின் தகுதியற்ற செயல்பாடுகள் இன்றைக்கு உலகத்தையே போர் மேகம் சூழ்ந்திருக்கிற, என்ன நேரமோ வாழ்வோமா சாவோமா என்று புகை போன்றெழும் போரின் விஷமான நிலைகள், இவைகள் எல்லாமே மாற வேண்டும் என்பது மனிதர்களின் ஏக்கம் மட்டுமல்ல. வாழ்வின் வறுமையில் ஏழ்மையின் பிடிகளில் சிக்கி கோர தாண்டவம் ஆடுகிற பிள்ளைகளின் ஏக்க பெருமூச்சு மட்டுமல்ல, இவர்களின் குரலாக இவர்களோடின் உணர்வோடு ஒன்றித்து பயணிக்கிற, அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தாம் தேர்ந்து கொண்ட ஜனங்களின் அழுகுரலை, அவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமாக இறங்கி வந்த விடுதலையின் கடவுளாக விவிலியத்தில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற கடவுளின் ஏக்க பெருமூச்சாகவுமே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வறுமை நிலைகள், ஏழ்மை நிலைகள், பதற்றமான நிலைகள், மானுட வாழ்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைகள் மாற்றப்பட வேண்டியதில் கடவுள் மட்டுமே செயல்படுகிறவர் அல்ல, மனிதர்களும் இணைந்து செயல்படுவதற்கு அழைக்கப்படுகிறார்கள்.
பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் தம்மோடு கற்றறிந்த ஒரு பரிசேயராக உரையாடுகிற நிக்கதேமு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதை பற்றி இது எப்படி என்கிற கேள்வியை கேட்கிற போது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. படிச்சிருக்கிறோம். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மனிதர்களின் மண்டை இன்றைக்கு பெருத்திருக்கிறது. தாங்கள் பெற்றிராத கல்வியை அரும்பாடுபட்டாவது தங்கள் பிள்ளைகள் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக கடனை வாங்கி பல்வேறு கடினமான முயற்சிகளுக்கு மத்தியில் பிள்ளைகளை நல்ல கல்வி, தரமான கல்வி வழங்கப்படக்கூடிய இடங்களில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. படித்து தான் பலரும் இன்றைக்கு முட்டாள்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நாட்டை, உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் படிக்காத பாமர மக்கள் அல்ல. இந்த உலகத்தில் இன்றைக்கு போர் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது, தீவிரவாதம் பலருடைய உயிரையும் காவு வாங்குகிறது என்று சொன்னால் அது சாதாரண சாமானிய மக்களால் அடக்கக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பலரால் தான் இந்த கேடுற்ற நிலைகள் இன்றைக்கு இந்த மானுடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. இயேசு கேட்கக்கூடிய கேள்வியில் அர்த்தம் இருக்கிறது. நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. மறுபடி பிறத்தல் என்றால் என்ன? நீரினாலும் ஆவியினாலும் பிறத்தல் என்றால் என்ன? கடவுளுக்குள் பிறத்தல் என்றால் என்ன? இதோ நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அப்படிப்பட்ட சாட்சியத்தை வாழ்ந்தவர். இன்றைக்கு படித்தவர்கள்தான் இது என்னுடையது, இது எங்களுடையது, இவர்கள் வேண்டாதவர்கள், இவர்கள் பகைவர்கள், இவர்கள் நமக்கு விரோதிகள் என்று மனிதர்கள் மீது தேவையில்லாத அபாண்டங்களை பலி சுமத்தி இன்றைக்கு ஒருவர் மற்றவருக்கு இடையே பகைமை மூட்டக்கூடிய வேலைகளை, அல்லது நான் மட்டும்தான் என்று இருமாப்புடைய ஆதிக்க உணர்வை, ஆணவத்தை, திமிரை வெளிப்படுத்தக்கூடிய செயல்களை இன்றைக்கு செய்வதால் தான் இந்த மானுடம் இன்றைக்கு பல வகையான உபத்திரங்களுக்கு உள்ளாகி இருக்குது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். தன் தேவையை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அடுத்திருக்கிறவரின் தேவையை தன் தேவையாக பார்த்த அந்த தொடக்க கால கிறித்தவ சமூகம், தேவையில் உழல்வோர் எவருமே இல்லை என்று சொல்லப்படுகிற அந்த கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை, அப்பம் பிடுவதில், இறை வேண்டலில், திருத்தூதர்கள் கற்பித்தவற்றில் நிலைத்திருக்கிற அந்த பேர் ஆர்வம் மீண்டும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையில் இந்த சுயநலம் என்கிற அந்த கோட்டையை தகர்த்து அடுத்திருப்பவரினுடைய நலனை, அவர் மீதான கரிசனையை, அவர் மீதான இரக்கத்தின் பார்வையை நாம் மெல்ல திறக்கின்ற போது நிச்சயமாக நாமும் இந்த இல்லாமையை, வறுமையை, ஏழ்மையை, இவைகளிலிருந்து புறப்படுகிற பல்வேறு அடுக்கடுக்கான சமூக தீமைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த நாளின் இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. எனவே இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான நிலைகள், வறுமையில், ஏழ்மையில், அகோர பிடியில் சிக்குண்டு என் வாழ்க்கை மாறாதா என்று கண்ணீரோடு கலங்கி நிற்கிற, ஏன் இப்படிப்பட்ட நிலைகள் என்று கடவுளை நோக்கி ஆண்டவனே என்று கேள்விகளை எழுப்புகிற அத்துணை பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளும் இந்த இறைவன் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களின் கவலைகள் மறைய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மட்டுமல்ல, அந்த மாற்றங்கள் நிகழ்வதில், கவலைகள் மறைவதில் எப்படி புனித அந்தோனியார் தன்னையே இயேசுவுக்காக கையளித்தாரோ, தான் வாழ்க்கைப்பட்ட அந்த ஒரு துறவு சூழலுக்குள்ளே தேவைகளோடு வந்த பலருக்கும் கடவுளின் பேர் இரக்கத்தை, அன்பை புதுமைகளாக நிறைவாக செய்து ஆறுதல் அளித்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு தற்கையளிப்பு மனநிலையை, பிறர் நல மனநிலையை, பிறரன்பு பேணுகிற ஒரு வாழ்க்கை செயல்பாடுகளை நாமும் செய்வதற்கு அக்கறை கொண்ட பிள்ளைகளாக, ஆர்வம் கொண்ட பிள்ளைகளாக, கடவுளின் அருளாற்றலோடு இணைந்து ஒத்துழைக்க
இயேசுவிடமே நம்மை கையளித்து மன்றாடுவோம். ஆமென். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கிற புனித அந்தோணியார்களின் பக்தர்களாகிய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களோடும் ஆராதனை டிவிக்காக உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் ஒப்பு கொடுத்து உழைக்கக்கூடிய அத்துணை அன்பர்களின் வேண்டுதல்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.